Hi, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா saree pre-pleating and box folding தான் பார்க்க போறோம். So beginnersக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So நிறைய நான் ட்ரிக்ஸ் சொல்லிருக்கேன். வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And this is my Instagram ID. இதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. So இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். So இந்த சாரியை தான் நம்ம வந்து pre-pleat பண்ண போறோம். pre-pleat and box folding பண்ண போறோம். So first வந்து நம்ம வந்து பல்லு சைடு வந்து pleat எடுத்துக்கலாம். So வந்து பல்லு வந்து இந்த சைடு இருக்கு. ஸோ வந்து நம்ம எப்பயுமே வந்து சாரி வந்து ப்ரீ-ப்ளீட் பண்றப்போ நம்ம நார்மலா இப்படி பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த நார்மலா நம்ம இப்படிதான் எல்லாருமே காமனா எடுப்போம். ஸோ அந்த மாதிரி பண்றப்போ வந்து ப்ளீட்ஸ் வந்து அன்ஈவனா இருக்கும். ஸோ நிறைய ப்ளீட்ஸும் நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ நான் ஒரு நிறைய ப்ளீட்ஸ் வேணும் அப்படிங்கறதுனால ஸோ ஒரு புது மெத்தட் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாரி இப்படி போடுவோம் இல்லையா? ஸோ இந்த சாரி வந்து நம்ம இப்படிதான் போடுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இந்த சைடு வந்து சாரி அப்படியே வந்து உல்டாவா போட்டுக்கிறோம், திருப்பி போட்டுக்கிறோம். சாரியே வந்து திருப்பி போட்டுக்கிறோம். ஓகேவா? சோ இப்படி போட்டுட்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்டர். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட். சோ உங்களுக்கு பார்டர் இருந்த சாரியா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ பார்டர் இல்லைனாலும் பரவாயில்ல. சோ ஓரளவுக்கு நீங்களே ஒரு சைஸ் வச்சுட்டு சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்டர். இதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ளீட்ஸ் வரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்டர் வந்து இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். சாரியாவே வந்து திருப்பி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பார்டரை வந்து இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு அயன் பாக்ஸ் வந்து ஹீட் வந்து சாரி தான் நார்மல் சாரி. ஸோ உங்களோட சாரி வந்து ரொம்ப சுருங்குது அப்படிங்கிறப்போ நியூஸ் பேப்பர் வச்சு கூட நீங்க அதுக்கு மேலே அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்து நான் சில்க்ல தான் வச்சிருக்கேன். ஸோ நீங்க அதுக்கு உங்களோட சாரிக்கு தகுந்த மாதிரி நீங்க ஹீட்டை வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ப்ளீட்டை வந்து நான் அயன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அயன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அங்கே லாஸ்டா இருக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறோம், ரெண்டா மடச்சிக்கிறோம். சோ நம்ம இப்போ ரெண்டா மடச்சிக்கிறோம். அந்த நம்ம ஃபோல்ட் பண்ண பார்டர் இங்க இருக்கு. சோ அந்த பார்டருக்கு மேலேயே இதை வந்து நம்ம ரெண்டா சாரியாவே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். சோ இந்த மாதிரி ரெண்டா சாரியை வந்து மடச்சிக்கிறோம். வந்து நீங்க நீட்டா அயன் பண்ணிக்கோங்க. இந்த எண்ட் கார்னர்ல வந்து நீட்டா வந்து அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம சாரியோட சென்டர் பாயிண்ட். நம்ம ஃபோல்ட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்டர் நம்ம மடச்சது இங்க இருக்கு. ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணிருக்கோம். இந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த லைன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே ஃபோல்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த சென்டர்ல லைன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்றோம். அந்த பார்டர் நம்ம ஃபோல்ட் பண்ண பார்டர் இங்கே தான் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இப்படி பண்ண போறோம். ஸோ இங்க இடத்துல வந்து நம்ம அயன் பண்ணிக்கணும் இந்த கார்னர்ல. அண்ட் அகைன் அதே மாதிரி அந்த எண்ட் இருக்கு இல்லையா? சோ அந்த எண்டை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அதையும் வந்து சென்டர்ல வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அந்த லைன் வந்து இங்க இருக்கு. இங்க இந்த கார்னர்ல வந்து அந்த லைன் இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து நம்ம அயன் பண்ணிக்கிறோம். அண்ட் அகைன் இதே இதை நடுவுல அகைன் மடச்சிக்கிறோம் நம்ம. புரியுதா? சோ அகைன் வந்து இதையும் மடச்சிக்கிறோம். தோ அகைன் வந்து சாரியை இப்படி மடச்சிக்கிறோம். இந்த மாதிரி ரெண்டு சைடா அந்த சைடு இந்த சைடு ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து விட்டுறோம். இப்போ நம்மளுக்கு நிறைய லைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நிறைய லைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா. நம்ம ஃபர்ஸ்ட் மடச்ச பார்டர் இங்கே தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் மடச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பார்டர் வந்து இங்கே தான் இருக்கு. ஸோ ஓகேவா? அதை வந்து இப்போ இப்படி திருப்பி போட்ட உடனே இங்கே ஒரு லைன்ஸ் தெரியுது பாருங்க. அதை வந்து நம்ம இப்படி போடுறோம். சோ நம்ம பேப்பர்ல வந்து நம்ம சின்ன வயசுல வந்து பேப்பர் இப்படி ஃபோல்ட் பண்ணிருப்போம் இல்லையா? சோ அதே தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போறோம் அப்படியே. சோ ஒவ்வொரு லைனும் வரப்போ நீங்க அயன் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பதான் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ லைன்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கும். அகெயின் இப்போ எப்படி போட்டுக்கிறோம். சோ அகெயின் இங்க ஒரு லைன் இருக்கு. ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த லைனை வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கே வந்து நிறைய ப்ளீட்ஸ் வந்து அப்படியே வந்துடும் உங்களுக்கு. இப்படி போட்டு ஃபைனலா இப்படி போட்டுக்கிறோம்.
ஸோ இப்போ ப்ளீட்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம பின் போட்ட இடத்துல வந்து இப்போ மேலே போட்டு இருக்க எல்லா ப்ளீட்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ளீட் எடுத்தாச்சு. நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ளீட்ல வந்து ஃபுல்லாக மறைச்சி நம்ம ப்ளீட்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்க. ஸோ இப்போ நம்ம ப்ளீட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ அகெயின் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஒவ்வொன்றா இப்போ இந்த இடத்துல ப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அகெயின் நம்ம இந்த இடத்துல எல்லாம் ப்ளீட் எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ அப்போதான் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ப்ளீட்லேயே வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு ஷோல்டர் பின் வருது. ஸோ இப்போ நான் அப்படியே பின் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் பின்னு. ஷோல்டர் பின்னு இந்த மாதிரி நீங்கள் குத்துனீங்கன்னா தான் இந்த மாதிரி நீட்டாக வந்து பாடி ப்ளீட் வரும். ஸோ ஒவ்வொன்றும் ஈக்குவலாக வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுமே ஈக்குவல் சைஸாக இருக்கணும். ஸோ அப்படிப்படாத நீட்டாக வரும். ஸோ இப்போ நம்ம இதை அயன் பண்ணிக்கலாம். ஸோ அயன் பண்ணுறப்போ நீட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டர் பின் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து சாரீ வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாரீ இந்த இடத்துல கட்டுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சைஸ் பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம கட்டுற இடம். அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல இருந்து ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ அகேன் எவ்வளோ தூரம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து இங்க கொஞ்சம் அளவுக்கு சாரி விட்டுட்டு இதுல தான் நம்ம முடிச்சுக்கலாம். இது ஃபுல்லா ப்ளீட் எடுக்க போறோம். இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். ஸோ அதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்துக்கலாம். இந்த பின் இங்க வந்து முடியுது. ஸோ இந்த பின் இங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ப்ளீட்டை வந்து நம்ம இப்பவே கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 by 1 அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ நீட்டாக இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அயன் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட்டில் ஒரு பின் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அயன் பண்ணிவிட்டு எண்டில் ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட்லேயும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எல்லாமே ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே ஈக்குவலாக வச்சு அயன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்ல இங்கே ஒரு பின் பண்ணியாச்சு, இங்கே ஒரு பின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னா சாரியவே ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த சைடு இருக்கிறத அப்படியே டோட்டலாக இந்த சைடு வர மாதிரி சாரியவே டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ சாரியவே வந்து டேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ சாரி டேர்ன் பண்ணிட்டு அப்படியே திருப்பி போட்டு வச்சு இந்த சாரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து இப்படி திருப்பி போட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து மடச்சிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த ப்ளீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மடச்சிக்கிறோம். இப்போ இந்த ப்ளீட்டுக்கு தகுந்த மாதிரி மடச்சிக்கிறோம். அண்ட் இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளோட ஷோல்டர் பின் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ இங்கே மிச்சம் இருக்க சாரி வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ப்ளீட் இருக்கு இல்லையா? ஸோ ப்ளீட்டோடய நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளீட்ஸ்லாம் வந்து கலையாம நீட்டாக இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அளவு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் ஃப்ரண்ட் சைடில் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சைஸை எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து எனக்கு இந்த சைஸ் இந்த அளவுக்கு வேணும். ஸோ இந்த மற்றதெல்லாம் வந்து உள்ளார வந்து நம்ம தள்ளிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சைட் பார்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு 1 time ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீட்டாக 1 time ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் இந்த சைடு பார்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதை ஒரு 1 time ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீட்டாக வந்து இதை இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கு இல்லையா? இந்த பின்னை வந்து இந்த சைடு கார்னரில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ரீ-ப்ளீட்டிங் டான். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்குது நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்.